அனைவருக்கும் வணக்கம். தி ஆட்டிடியூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டி அக்கவுண்ட் வழியாக நீங்கள் எப்படி கடனை வந்து எடுத்துக்கலாம் குறைந்த வட்டியில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. உங்களுடைய பணத்துக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு. யுவர் மணி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சேமிப்புன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனால் என்னன்னா சில சூழ்நிலைகளில் நம்மளுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கட்டுறதுக்கு செலவாகட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கோ இதுக்கு வந்து கடன் வந்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டோம். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டை பயன்படுத்தி கொண்டு கூட நீங்கள் கடனை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது லைவாக ஒரு டெமோ கூட நான் உங்களுக்கு காட்டுவேன் வீடியோ கூடவே. இப்போ என்ன எப்படி நம்ம இதை அவைல் பண்ணிக்கலாம் ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து யூனியன் பேங்க்கோடைய ஒரு ஆப் வழியாக ஆர்டி எப்படி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். யூனியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியோம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த வியோம்ன்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த லோனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணல அப்படின்னா நேரடியாக பேங்க்குக்கு போய் நீங்கள் ஆஃப்லைனில் கூட அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லோனை வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயம். இப்போ ஆன்லைனில் வந்து எப்படி எடுத்துக்கிறது லோனு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியோம் ஆப் ஓப்பன் ஆனதுமே டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த வியோம் ஆப் டேஷ்போர்டு ஓப்பன் ஆன பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த எல்ஏடி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட் அல்லது டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கீங்க, அதே போல் ஆர்டி வச்சுருக்கீங்க. ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து எடுத்துக்கலாம். அதாவது எஃப்டி பண்ணியிருந்தீங்க ஆன்லைன்லன்னா கூட அது கூட ஒரு லோன் வாங்கிக்கலாம். ஆர்டி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா பண்ணிகிட்ருக்கேன். 10 வருஷத்துக்கு இந்த ஒரு ஆர்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதன் வழியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கிது இந்த 1000 ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றது கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ ஆர்டி வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கடனை வாங்கினாலும் கூட. அதே போலவே வந்து கடனை வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்ற அந்த தொகையை கூட நம்ம அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரோல் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம வந்து எவ்வளோ பணம் வேணும் நம்மளுக்குன்றதை பார்த்துக்கலாம். 1% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பணத்தை வந்து நம்ம ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம டிஸ்ட்ரிக்ட், அதே போல் நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்ன பர்பஸுக்காக கடனை எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டி மெச்சூர் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன நீங்கள் கடனாக நீங்கள் எடுத்துருக்கிறீங்களோ அந்த தொகை என்ன இருக்கோ அந்த தொகையை வந்து நீங்கள் 2 நாள் முன்னாடி 1% இன்ட்ரெஸ்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அதில் டெபாசிட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை உங்களால் அந்த பணத்தை திரட்ட முடியல அப்படின்னா பேங்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எப்படின்னா லீன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. அதன் வழியாக அந்த டேர்ம் என்ன இருக்கும், அந்த டேர்ம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கட்ட முடியலன்றப்போ அந்த லீன் அமௌண்ட்டை லாக் பண்ணதுனால அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிவிட்டு இந்த மிச்ச ஆர்டி அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கடன் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற தொகையை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை அந்த பாக்கி இருக்கிற தொகையை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டாலும் கூட பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் ஆர்டியிலே அப்படின்றது. ஆர்டி வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். சேமிப்பு வழியாக வந்து நீங்கள் கடன் பெறுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதனால் மாதம் எவ்வளோ குறைஞ்ச தொகை இருந்தாலும் கூட நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கோங்க ஆர்டி மூலமாக, ஆன்லைன் மூலமாக அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போலவே இந்த ஃபெசிலிட்டிஸ் யாரெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸ் அவைல் பண்ணிக்கலாம், சேலரிட் எம்ப்ளாயிஸ், செல்ஃப் எம்ப்ளாயிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அன்எம்ப்ளாயிஸ் கூட இதில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வழியாக அப்படின்றது இந்த ஆப்போடைய ஒரு சிறப்பு அம்சம். யார்கிட்ட யூனியன் பேங்க் ஆப் வச்சுருக்கிறீங்களோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் இன்னொரு தகவலில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தி ஆட்டிடியூட் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.